தலைவருடைய மனம் கோணாமல் பேசுங்கப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்லி அனுப்பப்பட்டாங்களாம். அதாவது நீங்க பாட்டுக்கு உண்மையை போட்டு உடைச்சிடாதீங்கடா, தலைவருக்கு ரொம்ப பிபி ஏறிடும், ஏற்கனவே அவர் வயசானவர் பாவம், அவருக்கு மனசு நோகாம நடந்துக்குங்க, உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க தயார் செய்யப்பட்டுத்தான் உள்ளே அனுப்பினார்கள். அதனாலதான் சொல்றேன், மு.க. ஸ்டாலின் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவருக்கு கட்சிக்குள்ள என்ன நடக்கிறதுங்கிறது ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறது. சொத்து வரினா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு உள்ளுக்குள்ள பில்டிங் ஏரியா எவ்வளவு இருக்கோ அது ஒரு பர்சன்டேஜ் தான். ஆனா சொத்து வரியை கம்மி பண்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற விட 600 ஸ்கொயர் ஃபீட்டா காமிப்பாங்க, 500 ஸ்கொயர் ஃபீட்டா காமிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வரியை பிக்ஸ் பண்ணிட்டு வரி வசூலிச்சிருவாங்க, அது கஜானாக்கு போயிடும். ஆனா இந்த ஒரு சலுகையை கொடுத்ததற்காக இந்த அதிகாரிகள் கையூட்டு பெறுவார்கள். அந்த மாதிரிதான் எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கு. மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா மாநகராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சி எல்லா இடத்தையுமே நடக்கிறது தான். முதல்வர் என்ன சொல்றாரு, நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படி சொன்ன மாதிரியே நான் நடவடிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மை அது கிடையாது. இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகத்தான் போதே, குறைய போறது இல்ல. வருங்காலத்துல தேர்தல் நெருங்க நெருங்க டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தும். பொதுமக்களுடைய பரவலான ஒரு எதிர்ப்பு, ஒரு கோபம், ஒரு குமுறல், ஆத்திரம், அந்த ஆத்திரத்தெல்லாம் அவங்க கொட்டிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால இந்த ஆள் சேர்க்கையை நடத்த முடியல அப்படின்னு நான் பாக்குறேன். இது உண்மைதானே? ஏன்னா நீங்க ஆள் சேர்க்கைன்னு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க பேசணும். நீங்க எப்ப பாரு 44,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் கொடுக்கல, அதனால இங்க ஏழை மாணவர்கள் படிக்க முடியலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொய் சார். எவனாச்சும் நம்புவானா சார் இத? சங்கர் ஜிவால் என்ன பண்றாரு, அந்த தனிப்படையை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷமா முதல்வருக்கு தெரியாமல் தனிப்படை தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா நீங்க சொல்லுங்க? ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம் சார் இதெல்லாம். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு ஆள் சேர்க்கை பண்றேன் அப்படின்னு சொன்னா உததான், செருப்படிதான் வாங்கிக்குவீங்க நீங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். மதுரையில திமுகவினுடைய உட்கட்சி பூசல், அதாவது உட்கட்சி சண்டை அதிகரிச்சிருக்கதா சமீபத்துல வரக்கூடிய செய்திகள் உணர்த்துது. சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் எல்லாரையுமே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாவே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஒரு விஷயம் பிடிஆருக்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள்ல பார்க்க முடியுது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஆளும் கட்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறது? ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா டிஎம்கேல ஏற்கனவே நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், உள்கட்சி பூசல்கள் எக்கச்சக்கமா இருக்குன்னு. யாருமே நம்பல. ஒரு 6 மாசம் முன்னால இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிருப்தி கட்சிக்குள்ளேயே இருக்கு, மக்கள் மத்தியில இல்ல, கட்சிக்குள்ளேயே கூட இருக்குங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா யாருமே நம்பல. இன்னைக்கு அதெல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒரு 1.5 வருஷம் முன்னால மேயர்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கோயம்புத்தூர்ல 1-2 இடங்கள்ல எல்லாம், அங்கெல்லாம் எவ்வளவு அடிதடி முட்டு மோதலாம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். கே.என். நேரு முன்னாலேயே லேடிஸ் எல்லாம், நாங்க 50 வருஷமா இந்த கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, இன்னும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய குமுறல்கள் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு கே.என். நேருவாலே முடியாத ஒரு காலம் இருந்தது அப்போ. அதுக்கப்புறமா ஒரு 2023 மார்ச் மாசம் நினைக்கிறேன், பிப்ரவரியோ மார்ச்சோ, திருச்சி ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. நம்ம திருச்சி சிவாவுக்கும் கே.என். நேருக்கும் ஒரு சண்டை ஆகி போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் திருச்சி சிவாவோட வீட்டுல போயிட்டு கே.என். நேருடைய ஆளுகள்னு சொல்லப்படுகிற சிலர், ஓகே நான் அதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும், ஏன்னா நான் திருச்சிக்காரன் தான்,
சொல்லப்படுகிற ஒரு சிலர் சிவா வீட்டுல போயிட்டு காரை அடிச்சு நொறுக்கி அந்த விண்டோ பேன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, கே.என். நேரு வந்து அவங்களுடைய அந்த சமூக நல ஃபண்ட்ஸ்ல ஒரு பேட்மிண்டன் கோர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை ஓபன் பண்றதுக்காக போறாரு, திறந்து வைக்க போறாரு. போகும்போது திருச்சி சிவாவுடைய சில ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கருப்பு கொடி காமிக்கிறாங்க. கருப்பு கொடி இவங்க காமிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கே.என். நேருவோட ஆளுங்கெல்லாம் அங்க போயிட்டு அடிச்சாங்க. இது ரொம்ப பெரிய சம்பவமா இருந்தது. அதே மாதிரி மண்ணச்சநல்லூர், அன்பில், திருவெரும்பூர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற வட்ட செயலாளர்கள் அவங்களுக்குள்ள பெரிய அடிதடிலாம் நடந்தது. கே.என். நேரு இருக்கிற வரைக்கும் நான் லால்குடியில் இருக்கிற டிஎம்கே இவர் வந்து நிர்வாகி வந்து நான் வந்து பதவி விலகிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரு. உங்களுக்கு இது ஒரு 2 வருஷம் முன்னால இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. மதுரையில வர்ஸ்ட் கேஸ். மதுரையில கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியும். பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரு ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவருக்கு இன்னும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு, இல்லாம கிடையாது. பட் அட் த சேம் டைம் அங்க மூர்த்தியா பழனிவேல் தியாகராஜனா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, சமீபத்துல மண்டல குழு கூட்டம் நடந்தது. அதாவது ஒரு 7-8 மண்டலங்கள் இருக்கு. ராஜா வந்து வடக்கு மண்டலத்துல வந்து கூட்டங்கள் நடத்தினாரு. கே.என். நேரு வந்து டெல்டால நடத்தினாரு. பன்னீர்செல்வம் ஒரு இடத்துல போய் நடத்தினாரு. இந்த மாதிரி பல்வேறு மண்டல கூட்டங்கள்லாம் நடத்தப்பட்டன. அந்த மண்டல கூட்டங்கள்ல கூட மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக எதையுமே தெரிவிக்க முடியாமல் கடைநிலை தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது அவங்களுக்கு வந்து கட்சியில என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா நீங்க ஓப்பனா மனம் திறந்து சொல்லணும் சார், அப்பதான் தலைவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த கடைநிலை தலைவர்களை வந்து மனம் திறந்து சொல்றதுக்கே விடல. எங்க மண்டல கூட்டங்கள்ல எல்லாம், மண்டல ஆய்வு கூட்டங்கள்னு வச்சுக்கோங்க, அதுல அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே என்னாச்சு, உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு மு.க.ஸ்டாலின் ஒரு இது போட்டார் பாருங்க. மு.க.ஸ்டாலின் அதாவது இந்த மண்டல பூத் கமிட்டி லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் அழைச்சு அவங்களுக்கு வந்து அறிவாலயத்துக்குள்ள அழைச்சு தன்னுடைய டைரக்ட் தனக்கு முன்னால உட்காத்தி வச்சு அவங்கள கௌரவிச்சு அவங்களோட பேசியிருக்கிறாரு. அப்போ கூட என்னாச்சு, தலைவருடைய மனம் கோணாமல் பேசுங்கப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்லி அனுப்பப்பட்டாங்களாம். அதாவது நீங்க பாட்டுக்கு உண்மையை போட்டு உடைச்சிடாதீங்கடா, தலைவருக்கு ரொம்ப பிபி ஏறிடும், ஏற்கனவே அவர் வயசானவர் பாவம், அவருக்கு மனசு நோகாம நடந்துக்குங்க, உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து தயார் செய்யப்பட்டுத்தான் உள்ளே அனுப்பினார்கள். அதனாலதான் சொல்றேன், மு.க.ஸ்டாலின் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவருக்கு கட்சிக்குள்ள என்ன நடக்கிறதுங்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். மதுரையில இந்த ஒரு விஷயம், இந்த வரி ஏய்ப்பு விஷயம் தான் நீங்க சொன்னீங்க. 200 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு, அது எப்படி சொத்து வரி ஏய்ப்பு? அது ஒண்ணும் இல்லை, அது எல்லா மாவட்டங்களையும் நடக்கிறது தான். ஹோசூர்ல நடக்கிறது நான் சொல்லட்டுமா? பர்சனலாவே எனக்கு தெரியும் ஹோசூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது. 2 வருஷம் முன்னால இன்னைக்கு அங்க நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். திருச்சியில நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் கண்டிக்கல. ஆனா மதுரையில மட்டும் வெளியில வந்திருக்கு. வெளியில வந்த காரணம் வந்து அங்க ஒரு ஆய்வாளர், நேர்மையான ஒரு ஆய்வாளர் உள்ள போயிட்டு ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ண பிறகுதான் தெரியுது இதெல்லாம் வந்து இவ்வளவு டாக்ஸ் வரணும், அதாவது சொத்து வரி இவ்வளவு ரூபா வந்திருக்கணும், ஆனா இவ்வளவு கலெக்ட் பண்ணல. அது சொத்து வரினா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து பில்டிங் ஏரியா எவ்வளவு இருக்கோ அது ஒரு பர்சன்டேஜ் தான். ஆனா சொத்து வரியை கம்மி பண்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற விட 600 ஸ்கொயர் ஃபீட்டா காமிப்பாங்க, 500 ஸ்கொயர் ஃபீட்டா காமிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வரியை பிக்ஸ் பண்ணிட்டு வரி வசூலிச்சிருவாங்க, அது கஜானாக்கு போயிடும். ஆனா இந்த ஒரு சலுகையை கொடுத்ததற்காக இந்த அதிகாரிகள் கையூட்டு பெறுவார்கள். அந்த மாதிரிதான் எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு, மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா மாநகராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சி எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். அப்போ இந்த விஷயம் வெளியே வந்த போது நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி போன மாசம் 26, 27ஆம் தேதி தான் இந்த விஷயம் வெளியில வந்துச்சு. அப்போவே நான் சொன்னேன் இது வந்து டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது அப்படின்னு என்னுடைய நண்பர்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்.
இன்னைக்கு கரெக்டா அது பெரிய விஷயமா வெடிச்சிருக்கு. 8 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 கட்சி நிர்வாகிகள் இன்க்ளூடிங் மேயர், மேயர் அந்த மதுரை மேயரும் அவருடைய கணவனும் பண்ற அந்த அட்டகாசம் இருக்கு பாருங்க. கோயம்புத்தூர் மேயரும் கோயம்புத்தூர் கணவனே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மேயரும் அவருடைய கணவனும் அங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ இவங்க எங்க நீங்க டிஎம்கே ஆளுங்க இருந்தாலும் அங்க இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமான சமாச்சாரம் தான். இப்போ இதனால முதல்வர் என்ன சொல்றாரு, நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படி சொன்ன மாதிரியே நான் வந்து நடவடிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மை அது கிடையாது. இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகத்தான் போதே குறைய போறது இல்லை. வருங்காலத்துல தேர்தல் நெருங்க நெருங்க டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, இப்போ நீங்க சொல்லப்படக்கூடிய ஏரியாக்கள் மதுரை, திருச்சி, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல முக்கிய மாநகராட்சிகளா இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அந்த இடங்கள்ல இந்த கோயம்புத்தூர் மாதிரியான கோயம்புத்தூர், இந்த மாதிரி முக்கிய மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல இந்த மாதிரி உட்கட்சி சண்டைகள் அதிகமாச்சு அப்படின்னா, அப்ப அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சவாலே இல்லை. அதுக்குதான் இப்போ முதல்வர் சொல்றாரு இல்லையா, 30% நீங்க வந்து எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பூத்ல 1000 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு 300 பேர் தான் டிஎம்கேல மெம்பரா இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 300 பேர்ல 30%, அதாவது 90 பேர் நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேற்றுக்கு ஸ்ரீரங்கத்துல என்னாச்சு, ஸ்ரீரங்கத்துல திருச்சியில வீடு வீடா போயிருக்கிறாங்க. ஒரு ஆளு என்ன பண்ணிட்டாரு, கத்தா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா நீங்க பண்றீங்க, ஊரெல்லாம் ஒரே போதைப் பொருளா இருக்கு, கள்ளச்சாராயமா இருக்குது, அருவாள் வெட்டு, குத்து, பள்ளிக்கூடத்துல சிறுவர்களே அடிச்சுக்கிறாங்க ஜாதி பெயர் சொல்லி, நீங்களாம் எதனா ஆட்சி நடத்துறீங்க, நீங்க எப்படி என்ன உங்க கட்சியில சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவரு. அந்த மாதிரி இப்போ வெறுப்பு வந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் முதல்வர் சொல்றாரு, உங்களால முடியலன்னா விலகிக்குங்க அப்படின்னுட்டு. ஆனா டிஎம்கேக்கான வீடு வீடா போகும்போது அவங்க அவங்க எதிர்கொள்வது இதுதான். அதாவது பொதுமக்களுடைய பரவலான ஒரு எதிர்ப்பு, ஒரு கோபம், ஒரு குமுறல், ஆத்திரம். அந்த ஆத்திரத்தை தான் அவங்க கொட்டிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால வந்து இந்த ஆள் சேர்க்கையை நடத்த முடியல அப்படின்னு நான் பாக்குறேன். இது உண்மைதானே? ஏன்னா நீங்க ஆள் சேர்க்கைன்னு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க பேசணும். நீங்க எப்ப பாரு 44,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட்டை போட்டுவிட்டு மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் கொடுக்கல, அதனால இங்க வந்து இப்ப ஏழை மாணவர்கள் படிக்க முடியலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொய் சார். எவனாச்சும் நம்புவானா சார் இத? இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா மக்கள் பாராட்டுவாங்க. ஒண்ணுமே பண்ணாம நீங்க அங்க போய் நின்றுகிட்டு ஒண்ணுமில்ல. இந்த அஜித்குமார் விஷயத்துல நீங்க பாருங்க சார், தனிப்படை ஒண்ணு அமைச்சு அந்த தனிப்படையை கலைக்கணும். அந்த விஷயம் முடிஞ்சு போன உடனே தனிப்படையை கலைக்கணும். சங்கர் ஜிவால் என்ன பண்றாரு, அந்த தனிப்படையை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷமா முதல்வருக்கு தெரியாமல் தனிப்படை தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா நீங்க சொல்லுங்க? ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம் சார் இதெல்லாம். சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு ஆள் சேர்க்கை பண்றேன் அப்படின்னு சொன்னா உததான், செருப்படிதான் வாங்கிக்குவீங்க நீங்க. அதுதான் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ இது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா மாறப்போகுது ஒண்ணு. ரெண்டாவது, எங்க நீங்க போனீங்கன்னாலும் சரி, இப்போ சென்னை நீங்க 3 மாநகராட்சி சொன்னீங்க, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை சொன்னீங்க. சென்னை மாநகராட்சியில கழிப்பிடம் பண்றதுக்கு ஒரு 1,260 கோடி ரூபாய் டெண்டர் போட்டாங்க. கழிப்பறையை பராமரிப்பதற்கு டெண்டர் போட்டாங்க. ஒரே ஒரு டாய்லெட் கக்கூசு, அதுல தண்ணி விடுறதுக்கு மட்டுமே 364 ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க வந்து செலவு பண்றதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் நியாயப்படுத்த முடியும் சொல்லுங்க? மேயர் பிரியா என்ன பண்றாங்க, ஒரு இதுக்கு போறாங்க, ஒரு அந்த பசுவதை கூடத்துக்கு போறாங்க. பசுவதை கூடம்னா அங்க வந்து இந்த சர்டிபிகேட் வாங்கின அந்த மாடுகள் எல்லாம் வெட்டி இறைச்சிக்காக பயன்படுத்துறது கூடம். அது அங்க போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, மேடம் இங்க பாருங்க, இந்த பவுடர் என்ன ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது ப்ளீச்சிங் பவுடர் இல்ல, கோலமாவு, கல் பொடி, கோலப்பொடியை போட்டுட்டு போயிட்டாங்க. ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறதுக்கு பதிலா கோலப்பொடியை போட்டுட்டு போயிட்டாங்க. மேயர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதை எடுத்து பார்த்துட்டு இதைத்தான் போடுவாங்க, பாயிண்ட்ஸ் பவுடரா போடுவாங்க அப்படின்ட்டு திமிரா பேசிட்டு போச்சு அந்த அம்மா.
எவ்வளவு திமிரு இருந்தீங்க பாருங்க. ஏங்க ப்ளீச்சிங் பவுடர் ஏங்க போடல, கோலப்பொடி ஏங்க போடுறீங்க? ப்ளீச்சிங் பவுடர் தானே நீங்க வாங்கினா கணக்கு காமிக்கிறீங்க. 15 ரூபா ப்ளீச்சிங் பவுடரை 45 ரூபாய்க்கு வாங்கினா கணக்கையும் காமிச்சுட்டு ப்ளீச்சிங் பவுடரையும் போடாம 5 ரூபாய்க்கு நீங்க கோலப்பொடி மாவு கோலப்பொடியை கொண்டாந்து போட்டுட்டீங்கன்னு சொன்னா இது தப்பு இல்லையா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை வருது. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கார்பரேஷன்ல. ஆனா ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இந்த 6 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா மதுரையில, இதுல ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் வரும் பாருங்க. நீங்க 6 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா கட்சியிலிருந்து, அதாவது கட்சி பதவிகள்ல இருந்து ரிசைன் பண்ணாங்க இல்லையா மதுரையில. அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? ஏன் நீங்க மட்டும் தான் சம்பாதிப்பீங்களா? நீங்க மட்டும் தான் சம்பாதிக்கணுமா? உங்க குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா? நேரு குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா? மூர்த்தி குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா? நாங்கெல்லாம் சம்பாதிக்க கூடாதா? கேட்பாங்களா மாட்டாங்களா? அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கோ அடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு என்ன சார் அத்தாரிட்டி இருக்கு? தார்மீக அத்தாரிட்டி உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா நீங்களே கரெக்ட். அவங்க தான் சொல்றாங்க, ஒரு குடும்பம் மட்டுமே 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்க்க முடியும் வருஷா வருஷம். நாங்க 50 ரூபாய் சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு டிஎம்கே காரன் கேட்கறானா இல்லையா? இதைத்தான் டிஎம்கே காரன் அடிமட்ட லெவல்ல கேட்டுட்டு இருக்கலாம் இன்னைக்கு. அவங்க தான் இன்னைக்கு டிஎம்கே தலைமைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, இது வாக்களிக்கும் போது பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.